இளவஞ்சி, சீமந்த வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது போல இருக்கு. நடக்கும் மங்காக்கா, சீமந்த வேலையெல்லாம் நல்லாவே நடக்கும். ஆனா கங்காவோட சீமந்தம் தான் நடக்காது. நானும் எங்க அப்பாவது நடக்க விட மாட்டோம்ல. ஆரம்பத்திலேயே அபசகுணமா பேசுறேன்னு நினைக்காத இளவஞ்சி. இதுவரைக்கும் நீயும் உங்க அப்பாவும் பண்ண கலட்டாலாம் காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணது. இன்னைக்கு பண்ண போறது ஊரே கூடி இருக்கிற சபையில, அதுவும் ஐயா உயிரியே வச்சிருக்கிற கங்காவை கலட்டா பண்ண போறீங்க. சரியா வருமா இல்ல நானே அப்பாவும் சரிஞ்சு போயிடுவோமான்னு பயப்படுறேன். இதுல நானும் இல்ல சிக்கி இருக்கேன். நீங்க நினைக்கிறது சரியா நடக்கலன்னா நானும் சிக்கி சின்ன பண்ண. போங்க போங்க, கவலையே படாத. இன்னைக்கு சிக்கி சின்ன பின்னமாக போறது கங்காவோட குடும்பம் தான். அது சரி, என்னடி இது? இத்து போனவங்களா பத்திரிக்கையோட வரானுங்க? நான் தான் பத்திரிக்கை கொடுத்து இவங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கேன். இத்து போன இவங்க முன்னாடிதான் கங்காவோட மனம் போகணும். இந்த ஊர்ல கண்ணு இருக்கிற எல்லாரும் கங்கா அவமானப்பட்டு நிக்கிறத பாக்கணும். காது இருக்கிற எல்லாரும் கங்காவை நான் கேவலமா பேசுறத கேட்கணும். வாய் இருக்கிற எல்லாரும் கங்கா இப்படிப்பட்ட பொண்ணான்னு கேவலப்படுத்தி பேசணும். புரிஞ்சுதா? வா. ஜாரு, பெரியம்மா, இந்த பழத்தெல்லாம் ஒழுங்கா தட்டுல அடுக்கி வைங்க. நான் சமையல் கட்டுக்கு போய் பொருள் எல்லாம் வந்துருச்சா, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி பெரியம்மா. வடிவு, இந்த இளவஞ்சி வந்து சும்மா உங்ககிட்ட ஏதாவது வாய் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இந்த பாரு, அவகிட்ட நீ அதுக்கெல்லாம் மல்லு கொடுத்துட்டு நிக்காத, வேலையை பாரு. இன்னைக்கு ஒரு நாள் அவ என்ன பேசினாலும் தயவு செஞ்சு அமைதியாயிரு. சரிங்க அத்தை. பெரியம்மா, என்னம்மா? விசேஷத்துக்கு ரமா முத்தரசியத்தையெல்லாம் வருவாங்கல்ல, 5 சொருக்கு வராம இருந்த மாதிரி இதுக்கும் வராம இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க அண்ணன் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா கண்டிப்பா முத்தரசியும் ரமாவும் வந்துருவாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? ரமாவும் முத்தரசியும் வருவாங்களான்னு கேக்குறா சாரு. யாரு வர்றாங்களோ இல்லையோ, என் தங்கச்சியும் அக்காவும் கண்டிப்பா வருவாங்க. ஐயா, என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அப்படியே? ஆமா ராஜா, வா வா. எடுத்து வச்சாரு, நான் வந்துடுறேன். ராஜா, என்னப்பா ரத்னவேலு, மாப்பிள்ள வரல? நேத்துக்கே வரேன்னா, இது முக்கியமான வேலையா, இன்னைக்கு வந்துருவான். கண்டிப்பா வந்துருவார்ல. சீமந்தத்துக்கு எல்லாரும் வந்திருக்கப்பா, மாப்பிள்ள வரலன்னா நல்லா இருக்காதுப்பா. காலையே புறப்பட்டான்ப்பா, நேரா மண்டபத்துக்கு வந்துருவான். எல்லாரும் வாங்க, ராஜா கூட்டிட்டு வாப்பா. எல்லாரும் வாங்க. கங்கா, சிரிச்சிட்டு போடா. பரவாயில்லையே, இதெல்லாம் பண்ணத்தான் நீங்க 2 பேரும் முன்னாடியே வந்துட்டீங்களா? பின்ன என்ன அத்தை, சீமந்தத்தை நடத்த சொன்னது நானு, எல்லாத்தையும் நான் தானே பாக்கணும். கங்கா யாரு? என் நாத்தனாரு. வேற யாரும் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிட கூடாதுல்ல, அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு முருகா. வா. கங்கா, உட்காருமா. மணிமேகலை, போய் பூ எடுத்துட்டு வா. சரி. அதுக்கு அவசியமே இல்ல, நானே எடுத்துட்டு. நீயே எடுத்துட்டு வந்துட்டியா? வடிவு, கங்காவுக்கு பூ வச்சு விடு. நான் கீழே போய் இருக்கிற வேலையை பாக்குறேன். சரிங்கம்மா. வா மணிமேகலை, வா. வரேன். கங்கா,
அண்ணன் இன்னும் வரலையா? இன்னும் ஊருக்கே வரல வடிவு. காலையில தான் சென்னையிலேருந்து கிளம்பியிருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு? எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுக்கா நிம்மதி இல்லாம செய்யறாரு? கங்கா, அண்ணன் தான் கிளம்பிட்டாருல்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க முகத்தை சந்தோஷமா வச்சுக்கலனா அப்புறம் பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. வடிவு, நான் கண் கலங்கி அழுதுடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அழுதுடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நேரத்துல அவர் என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அவர் வராம நான் அந்த சபைக்கு போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க கங்கா. எந்த சலனமும் இல்லாம சபைக்கு வாங்க. நீங்க வேணா பாருங்க, நீங்க சபைக்கு வரும்போது அண்ணன் தெய்வமா வந்து உங்களை காப்பாத்துவாரு. சரியா? பூ வச்சுக்கோங்க. ஐயோட தங்கச்சி சீர்வரிசை கங்காவுக்கு அத்தையாச்சே. வாமா. ஏடா முத்து, இத்தனை வருஷமா பாகிஸ்தான் பார்டர்ல தான் இருந்தியா? ஆமாங்க அண்ணே. அப்பா வாமா முத்தரசி, வா வா வா. என்னம்மா என்னம்மா ஜெயச்சந்திரன் என்னம்மா வந்துட்டு இருக்காருப்பா. அப்படியா? சாருதான் நீங்க 2 பேரும் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நீ வருவேன்னு எனக்கு தெரியுமா? இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. குலசேகரன் அனுப்புவானோ மாட்டானோன்னு நினைச்சேன். என்னன்னு நீங்க என் தெய்வம் என்ன? நீங்க வான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நான் ஓடி வந்துருவேன். எங்க அண்ணன் வீடேறி வந்து பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா? குலசேகரன் கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு தாமா நான் அந்த மாதிரி நினைச்சேன். அண்ணே, நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. எங்களை சீக்கிரம் போங்க போங்கன்னு அனுப்பி வச்சதே உங்க மச்சான் தானே. குலசேகரன் அப்படி சொன்னா? ஆமாப்பா, மாமாவே கங்காக்கா எதிர்பார்த்துட்டு இருப்பா, சீக்கிரம் போங்கன்னு சொன்னாரு. என்னம்மா சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலையே. ஐயா, நீங்க தங்கம்னு என் அண்ணனுக்கு இப்பதாயா புரிஞ்சிருக்கு. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நாச்சியா, உங்களை கூட்டிட்டு போ. சரிங்க. பெரியமா, அக்கா இங்க மேலதாம்மா இருக்கா? நீ என்ன போமா, நான் முதல்ல கங்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க போய் பாருங்க. கங்கா. அத்தை, வாங்க அத்தை. ரமா, எப்படி நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏ ராசாத்தி, என் கண்ணே பட்டடம் போல இருக்கு. அப்பா, எவ்வளவு கண்டிருச்சு இருக்காதா பின்ன? என் அண்ணன் மக கங்கா திருவாரூர் தங்க தேர் மாதிரி தக தகன்னு இருக்கா. திஷ்டி படாதா என்ன? என்னம்மா, அத்தைக்காரி வரமாட்டா, குலசேகர் மாமா அனுப்பி வைக்க மாட்டாருன்னு பயந்துகிட்டு இருந்தியா? என் கங்காக்கு சீமந்தம் நடக்கிறப்போ உன் மாமா என்ன சீமையிலேயே ஒளிச்சு வச்சிருந்தாலும் உனக்காக நான் வந்துருவேன். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் மாப்பிள்ளை என் கண்ணிலே படலையே. மாப்பிள்ளை எங்க கங்கா? மாப்பிள்ளை இன்னும் வரலையா? வராரு வராரு, வரேன் வரேன்னு இன்னும் வந்துகிட்டே இருக்காருமா. ஊரு உலகத்துல இல்லாத மாப்பிள்ள இங்க வராரு அங்க வராருன்னு தகவல் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்த பாட்ட காணோம். இங்க பாரு கங்கா, ஆரத்தியை கொட்டின நானே ஆத்திரத்தை கொட்டுறதான்னு நினைச்சுக்காத. இதுக்கு மேல காத்திருக்க பொறுமை இல்லாம தான் கேக்குறேன். உன் புருஷன் வருவாரா மாட்டாரா? வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க. வருவாரு வருவாருன்னு சொல்லி வாயை வலிக்குது. வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டாருன்னு சொல்லிடு, நான் போய் எல்லார்கிட்ட சொல்லிடுறேன். ஏய், வெளியே போடி போடி. ஆமா, எல்லாரும் என்ன துரத்துறதுலே குறியாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எல்லாரையும் துரத்துறேன் பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன வாய் மேலே போட்டுருவேன். அப்படியே உங்க அப்பன் புத்தி. மாப்பிள்ள என்ன சாதாரண வேலையில இருக்காரு? நாம கூப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிக்கிறதுக்கு. கலெக்டர்டி, அவரால எப்ப வர முடியுமோ அப்பதான் வருவாரு. நீ முதல்ல வெளியே போடி. கங்கா, அந்த தேவாங்க பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத. அது அப்படிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாப்பிள்ள வந்துருவாரு. உன் சீமந்தம் சிறப்பா நடக்கும். வா, கீழே நிறைய வேலை இருக்கும், பாக்கலாம். வரேங்க.
வரலன்னா எல்லாரும் கூடி இருக்கிற இந்த சபையில நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பாவும் அம்மாவும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய எப்படி நான் காப்பாத்துவேன்? நெல்லடி என்ன ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை இல்ல. மணிமேகலை நெல்லடி, நியாயமா பார்த்தா இது உனக்கு நடக்க வேண்டிய சீமந்தண்டி. இல்ல இல்ல அந்த மாதிரி நான் நினைக்கலன்னு என்கிட்டயே போய் சொல்ல நினைக்கிறியா? இல்ல இல்ல அந்த மாதிரி நான் நினைக்கலன்னு என்கிட்டயே போய் சொல்ல நினைக்கிறியா? உன் மனசுல இருக்கிற நினைப்பும் இந்த கண்ணுல தெரியுற ஏக்கமும் எனக்கு தெளிவா தெரியுதுடி. இத பாரு, கங்கா உன் வாழ்க்கையில குறுக்க வரலன்னா இந்த சீமந்தம் உனக்கு தாண்டி நடந்திருக்கும். கண்டபடியெல்லாம் பேசி என் வாயை கலராத. ஏய் நில்லு, நான் வாய கலர்றேன்னா இல்ல வயிற்றுச்சல கலர்றேன்னா? ஏய் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கும் செல்வ கடனுக்கும். என்ன பேசுற? அறிவிருக்கா? ஏண்டி, நீ எனக்கு அண்ணன் மகளா இருந்தாலும் ஏன் மக மாதிரி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இங்க பாரு, கண்டபடியெல்லாம் பேசி இந்த விசேஷத்தை கெடுத்துறாத. நல்லபடியா நடக்கட்டும். வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. உன் பொண்ணு முழுகாம இருக்கால, எப்ப சீமந்தம் வச்சிருக்கீங்க? அடுத்த மாசம். அப்படியா? நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. போய் உட்காருங்க, நான் வரேன். போய் உட்காருங்க. ராஜா, என்ன சின்ன நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, கங்காவை கூட்டிட்டு வந்து சீமந்தத்தை ஆரம்பிச்சிடலாம்ல? அப்படியா? ஆச்சே, போய் கங்காவை கூட்டிட்டு வா. ஐயா, மாப்பிள்ள வரலீங்களேயா? மாப்பிள்ள வந்துருவாருமா. நல்ல நேரத்துல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். மாப்பிள்ள வந்துட போறாரு. ராஜா, இப்பதான் செல்வா போன் பண்ணப்பா. அப்படியா? இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவானாமா. பாத்தியா, மாப்பிள்ளையே வந்துட்டு இருக்காரா? நீ போய் கங்காவை கூட்டிட்டு வா. போ சீக்கிரமா ஆரம்பிங்க. ராஜா, என்னடா வாரிசு வர போகுதுங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? என்னடா மோதிரம் எல்லாம் புதுசா இருக்கு? இல்லப்பா, பழசுதான்ப்பா. கங்கா, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? இருமா, முதல்ல உன் மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கங்க. எழுந்து. எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. கங்கா, உன்ன மாதிரியே அழகா அறிவா ஒரு குழந்தைய பெத்து கொடு. அப்பா, வா சுபு. சுபு வா. நல்லா இருமா, நல்லா நல்லா இருமா. நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நல்லா இருப்பா. ஆச்சா, ஐயா, கங்காவை கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. ஐயா, கங்காம்மா முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கியா? நீங்க வேணா பாருங்க, சம்பந்தியம்மா சொன்ன மாதிரி ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். அந்த குழந்தை ஐயா மாதிரியே பேரும் புகழோட வாழ போகுது. எல்லாருமே சேர்ந்து பையன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் பொண்ணா பிறந்தா என்ன? என் பிள்ளைங்களே எடுத்துக்கங்க. கார்த்திக் ஆம்பளை புள்ள, கங்கா பொம்பளை புள்ள. சாதிச்சது யாரு? கங்கா தானே. அவ என்ன சாதிச்சான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் மகளா பிறந்த கங்கா இந்த மாவட்டத்துக்கே சப் கலெக்டரா வந்து பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி அவ பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. உங்களுக்கு தெரியாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பண்ணிட்டு இருக்கிற பெரிய சாதனை வெளியில வரும். அப்ப நீங்க அவளை என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன்.
தங்க வயல்ல தவிடு கிடைக்காது, தங்கம் தான் வரும். என் மகன் எந்த குழந்தைய பெத்தாலும் அது அறிவாவும் அதிர்ஷ்டமா தான் இருக்கும். வாங்க போலாம், வாங்க. வாங்கய்யா. கங்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். எங்க அப்பா வந்த பிறகு இந்த ஆட்டம்லாம் அடங்கிடும். ஏ கங்கா, கர்ப்பமா இருக்கேன்னு கல்லாட்டமா ஆடுற? ஆடு ஆடு. உனக்கு இருக்கிற பேரும் புகழும் எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணா போயிடும். இளவஞ்சி, உங்க அப்பா வந்துருவார்ல? வருவாருக்கா, பெரிய கோவத்தோட அந்த ஐயனார் மாதிரி. வேணாம் இளவஞ்சி, வேணாம். ரமா கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி தான் சொன்னேன். வர வழியிலே உங்க அப்பாவை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போவும் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். அக்கா, அது வேற இது வேறக்கா. கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு வருவாரு, கலாட்டா பண்ணுவாரு. நீ எழுதி வச்சுக்கக்கா. இந்த சீமந்தம் குழந்தை ஒண்ணு நல்லா பிறக்கிறதுக்காக இல்ல, குழப்பம் பிறக்கிறதுக்காக. எழுதி வச்சுக்க.